என்னங்க மிஸ்டர் கோலி, ரோஹித் சர்மாவ பார்த்து கத்துக்க கூடாதா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2ண்ட் ஓடிஐ மேட்ச் கட்டாக்ல நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அபாரமா ஜெயிச்ச நம்ம 2ண்ட் மேட்சையும் ஜெயிச்சு தொடர வின் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, டாஸ வின் பண்ணது இங்கிலாந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ சால்ட்டும் டுக்கட்டியும் T20 பேட்டர்ஸ் மாரி ஆட வந்துருவாங்கல்ல, அதே மாரி தான் இந்த மேட்சும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். சால்ட் 29 பாலுக்கு 26 ரன். அந்த பக்கம் டுக்காட்டி வெளுத்து வாங்கிட்டாரு. 56 பாலுக்கு 65 ரன். ஸோ 10, 11 ஓவருக்கே 80 ரன்னை தாண்டிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது விக்கெட் எடுக்கணுமே அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட் விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி எடுக்கிறாரு. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 15வது ஓவரில் டுக்காட்டி விக்கெட்டை நம்ம ரவீந்திர ஜடேஜா எடுக்கிறாரு. ஸோ 2 பேர் காலியான ஆஹா இந்தியா பேக் டு ஃபார்முங்க அப்படின்னு இருக்கும்போது, ரூட் இருக்குங்க, ரூட் எடுத்து விட்டுருவேன் தெரியுமில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 72 பாலுக்கு 69 ரன். அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமா ஹாரி ப்ரூக் 52 பாலுக்கு 31 ரன் இருக்கும்போது அவர் விக்கெட்டை வந்து அஷித் ராணா எடுக்கிறாரு. ஸோ அதைத் தொடர்ந்து ஜாஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா 35 பால் 34 ரன். அவர் விக்கெட்டை ஹார்திக் பாண்டியா எடுக்கிறாரு. ஸோ ரூட் விக்கெட்டை ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா 69 ரன்னுக்கு காலி பண்றாரு. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதைத் தொடர்ந்து லிவிங்ஸ்டனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேமி ஓர்டனும் நல்லா பேட்டிங் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஓர்டன் விக்கெட்ட ரவீந்திர ஜடேஜா 6 ரன்னுக்கு காலி பண்றாரு. அதுக்கப்புறம் கஸ் அட்டிங்ஸ்டன் விக்கெட்ட 3 ரன்னுக்கு வந்து சமி எடுக்கிறாரு. இதெல்லாம் இருக்கட்டும். லிவிங்ஸ்டன் விக்கெட் எப்ப எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது போச்சுங்க. கம்மி ரன்ல எடுக்க வேண்டியத, கடைசி 3 ஓவர், 4 ஓவர் அஷித் ராணாவும், முகமது ஷமியும் பிரிச்சு குடுத்து விட்டாங்க அவங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஷித் நம்ம அதில் ரஷீத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட்ரிக் பவுண்டரி அடிக்கிற அளவுக்கு சமி போலிங் போட்டாருன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரோஹித் சர்மாலாம் என்னடா போடுற அப்படின்ற அளவுக்கு தலையில அடிச்சுக்கிட்டாரு. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 50 ஓவருக்கு 304 ரன் 10 விக்கெட். ஸோ இங்கிலாந்து வந்து 305 டார்கெட்டா இந்தியா குடுக்குறாங்க. ஸோ வந்து எப்படி ஆடப் போறாங்க இந்தியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சுமன் கில்லும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் இறங்குனாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாசா வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். செம்ம பேட்டிங் ரோஹித் சர்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 70 பால்ல செஞ்சுரி அடிக்கிறேன் பார்க்கிறியா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா சுமன் கில்லும் 52 பாலுக்கு 60 ரன். அந்த பக்கம் ரோஹித் சர்மா 90 பாலுக்கு 119 ரன்ன்ற மாரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. 17 ஓவருக்கு 136 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில் அவுட். ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து பயங்கரமா ஜொலிப்பார். ரோஹித் சர்மாவே ஜொலிக்கும்போது விராட் கோலி ஜொலிக்க மாட்டாரா அப்படின்னு இருக்கும்போது வந்து மாட்டாரு அப்படின்ற மாரி 5 ரன்னுக்கு காலி ஆயிட்டாரு. ஸோ அதைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, காலி லிவிங்ஸ்டன் பவுல்ல. ஸோ 220 ரன்னுக்கு 3 விக்கெட் அப்படின்னு இருக்கும்போது, ஸ்ரேயஸ் ஐயரும், அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். 47 பாலுக்கு 44 ரன் ஸ்ரேயஸ் ஐயர். அந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் 43 பாலுக்கு நாட் அவுட் பேட்ஸ்மேனா 41 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கு வழிவகுத்தார்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்து ஒரு 10, ஹார்திக் பாண்டியா ஒரு 10, ரவீந்திர ஜடேஜா வந்து வின்னிங் ஷாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4லாம் அடிச்சு 11 ரன்ன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 4 விக்கெட் வித்தியாசத்துல 308 ரன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அடிச்சது 45வது ஓவர்ல மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ தொடரையும் கைப்பற்றி விட்டார்கள் இந்தியா. மேன் ஆஃப் த மேட்சாக ரோஹித் சர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.